ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சீரியலில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக என்ன போயிட்டுருக்குன்னா, நம்ம கல்யாண ஐயா வந்து ரஞ்சித் சாரை வந்து பலார்னு ஓங்கி ஒரு அரைஞ்சிருப்பாங்க. எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி ஒரு எபிசோடில் நம்ம பரமேஸ்வரியை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பரமேஸ்வரி தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் வந்து பரமேஸ்வரி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல ஹேமாவோட அம்மா அப்பா நின்றாங்க. அவங்களுக்கே வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை நாள் வந்து ஒரு வில்லியோட பேச்சை வந்து கேட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகி சூர்யா சார் வந்து நிரபராதி தான் அப்படின்னு அவங்களுக்கும் வந்து தோணி சூர்யா சார் கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டாங்க. கேட்டுட்டு இப்போ இந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது சூர்யா சார் வந்து அடுத்த நாள் வந்து ஹேமாவோட அம்மா அப்பா வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. ஏன்னா வந்து ஹேமாவோட அம்மா அப்பா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சூர்யா சார் வந்து அதுக்கு பணம் கொடுக்க போய் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கும். கரெக்டாக. ஸோ அதே தான். அப்போ ஹேமாப்போட அம்மா அப்பா வந்து பணம் கேட்டனால சூர்யா சார் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, இந்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் எல்லாமே வாங்கிட்டு போவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து ஹேமாவோட அம்மா அப்பா பார்க்குறதுக்காக வாங்கிட்டு போய் ஹேமா அம்மா அப்பாவுக்கு எல்லாமே வந்து கொடுத்து பணமும் கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் சுந்தரவல்லியும் ரஞ்சித்தோட அப்பாவும் ஹேமாவோட அம்மா அப்பா பார்க்குறதுக்காக தான் அதே நேரத்தில் வந்து ஹேமாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து 3 பேருமே இருந்து ஹேமாவோட அம்மா அப்பா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. சுந்தரவல்லி அம்மா வந்து ஹேமாவோட அம்மா அப்பாட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து என் பையனை வந்து தப்பாக நினச்சிட்டீங்க. எல்லாமே வந்து பரமேஸ்வரி பேச்சை கேட்டுதான்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இன்னசென்ட்னும் எனக்கு தெரியும். ஆனால் வந்து இனிமேல் வந்து என் பையனை வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அண்ட் வந்து பரமேஸ்வரியோட பேச்சை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பரமேஸ்வரி வந்து நிறையா வந்து கொலை பண்ணியிருக்கா, நிறையா வந்து எங்கள் வீட்டுக்கு விரோதமாக நிறையா சதி பண்ணியிருக்கா. ஏன் இந்த கேஸில் கூட பரமேஸ்வரி கூட மேபி சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் வந்து இன்னும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்கள தான் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே எங்கள் வீட்டில் வந்து இருங்க. எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே வந்து யார் மேலேயாச்சும் ஒரு சந்தேகம் வரும்ல, அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்பயும் உங்களுக்கு என் பையன் சூர்யா மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹேமாவோட அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரவல்லியிலேருந்து சூர்யா வந்து ஓகே, இது நல்ல ஐடியா தான், தாய் குளம் சொல்கிறது நல்ல ஐடியா தான், இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவோட அம்மா அப்பா வந்து சுந்தரவல்லி வீட்டிலேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஹேமாவோட அம்மா அப்பாவை கையோடு வந்து சுந்தரவல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா ரஞ்சித்து, ஹரிதா எல்லாருமே வந்து என்ன ஆண்டி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அதோட சுந்தரவல்லி வந்து இனிமேல் இவங்க வந்து இங்கே தான் தங்க போகிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவையானாலும் கல்யாணம் நீ தான் பார்த்து கொடுக்குற, இவங்களுக்கு என்ன தேவையானாலும் பார்த்து கொடு, இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி இந்த வீட்டில் தான் தங்குவாங்க, யாருனாலும் இதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சுந்தரவல்லி வந்து ஹரிதா கேட்டதுக்கு வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஹரிதா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. சுந்தரவல்லி சொன்னது இது கரெக்ட் அப்படின்னா வந்து கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுந்தரவல்லி வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. உடனே ஹரிதாவுக்கு வந்து மூஞ்சியே செத்து போயிடும். எதுக்கு இவங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வராங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து அது போயிடுவாங்க. நம்ம ரஞ்சித்துக்கு இருளே அடிச்சிடும் மூஞ்சியில். ஏன்னா வந்து இவங்க வேற வந்துட்டாங்களே, அப்போது இவங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து செம்ம பயத்தோடு இருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் நடக்க போதே பெரிய ட்விஸ்ட்டு. அப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ ரஞ்சித் வந்து போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கல்யாணத்தோட கையில் வந்து ஆயிலை ஊற்றி அந்த மோதிரத்தை வந்து கல்யாணம் தூங்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் கலட்டணும்னு முயற்சி பண்ணியிருப்பார். கரெக்டாக அதே மாதிரி இப்போ ஹேமாவோட அம்மா அப்பா வந்து தங்கியிருக்காங்க. நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறமா ரஞ்சித் வந்து திரும்பியும் அதே மாதிரியே முயற்சி பண்ணுறாங்க. எண்ணெயை ஊற்றி அப்போ வந்து அவர் எண்ணெயை ஊற்றி கல்யாணத்தோட மோதிரத்தை கலட்ட முயற்சி பண்ணும்போது நந்தினி வந்து அதை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் இன்னசென்ட்னால ஏதோ ஒன்று கல்யாண சாரை வந்து எதுக்கோ எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேடம் வந்து நினச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ரஞ்சித் சார் வந்து இல்லை, நான் வந்து டீ போடுறதுக்காக கல்யாணத்தை எழுப்புனேன் அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி மேடம் வந்து அவங்களே டயர்டாக இருக்காங்க, எதுக்கு சார் அவங்கள எழுப்புறீங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. நந்தினியோட இந்த கைண்ட்னஸ் இருக்குல்ல, இந்த பாசமான எண்ணம், அந்த எண்ணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நந்தினி வந்து கிரேட்டுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சாரை பிடிச்சிருந்துச்சுன்னா சூர்யா சார் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்போது இந்த மாதிரி நந்தினி வந்து நினச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டு வந்து நம்ம ரஞ்சித் சார் வந்து கல்யாணத்தோட விரலில் வந்து எண்ணெயை போட்டு மோதிரத்தை கழட்ட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேமாவோட அம்மா வந்து அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு தண்ணி தாகம் அடிச்சிருச்சு. நம்ம நந்தினி எப்படி தண்ணி தாகம் அடித்து தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த அடுப்படி பக்கம் வந்தாங்களோ அதே மாதிரி ஹேமாவோட அம்மாவும் வந்து தண்ணி தவிச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக அதே சீன் தான் நடக்குது. அடுப்படி பக்கம் வராங்க. வந்தால் நம்ம ரஞ்சித் வந்து மோதிரத்தை எப்படி கலட்டிக்கிட்டு இருந்ததை ஹேமாவோட அம்மா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வந்து என்னென்னா கொஞ்சம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இங்கே இருக்கவங்க மேலே யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அதை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தானே வந்திருப்பாங்க. ஸோ அதே தான் அவங்க அம்மாவுக்கு வந்து அப்போ பார்க்குறது எல்லாமே வந்து வில்லத்தனமாக தான் தெரியும். அதுலேயும் ரஞ்சித் வந்து வில்லத்தனமாகவே பண்ணால் அவங்க அம்மாவுக்கு வில்லத்தனமாக தான் தெரியும். அப்படி ரஞ்சித் வந்து கையும் களமாக வந்து பிடிபட்டாங்க. ஆனால் வந்து ஹேமாவோட அம்மா வந்து அப்போவே வந்து ரஞ்சித் கிட்டே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஹேமாவோட அம்மா வந்து ஒளிஞ்சிருந்து ரஞ்சித் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க. ரஞ்சித் வந்து எண்ணெயை போட்டு அந்த மோதிரத்தை கலட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹேமாவோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல, எதுக்காக ரஞ்சித் வந்து இந்த மோதிரத்தை இவங்களோட மோதிரத்தை எதுக்கு கலட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ரஞ்சித் வந்து ஒரு பணக்கார பையன், ஆனால் வந்து ஒரு வேலைக்காரனோட மோதிரத்தை கலட்டுற அளவுக்கு ரஞ்சித்துக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவோட அம்மாவுக்கு ஒரே சந்தேகம். அந்த சந்தேகத்தில் வந்து ஹேமாவோட அம்மா வந்து ரஞ்சித் வந்து கழட்ட முயற்சி பண்ணோடனே அதை அப்படியே பார்த்துட்டு வந்து ஹேமாவோட அம்மா வந்து போயிருப்பாங்க. போயிட்டு தூங்கும் போது அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க, இதை வந்து நாளைக்கு வந்து சூர்யா தம்பிக்கிட்ட சொல்லணும், அந்த தம்பிக்கிட்ட சொல்லி இது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து அந்த மோதிரத்தை வந்து அவங்க போனதுக்கப்புறமா கல்யாணம் கையிலேருந்து கழட்டிட்டாங்க. ரஞ்சித் வந்து கழட்டிகிட்டே போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்து இது தெரியவே தெரியாது. கல்யாணம் நல்லா கொரட்டை விட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்களா. உங்களுக்கு கல்யாணமாக பிடிச்சிருந்தா கல்யாணமாக பிடிக்கும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது ஹேமாவோட அம்மா வந்து அடுத்த நாள் வந்து சூர்யா சார்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நைட்டு ரஞ்சித் சார் இந்த மாதிரி வந்தாங்க, இவங்களோட மோதிரத்தை கழட்ட ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னோடனே சூர்யா சாருக்கு கிளிக் ஆகுது. ஆமாம், இந்த மோதிர விஷயம் கல்யாண மோதிரம் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆகுது. உடனே ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா சார் வந்து ஆமாம் இது ஒரு ஃபுட்டேஜில் வந்து ஒரு மோதிரம் மட்டும்தான் கவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து ஹேமாவோட அம்மா அப்பா 2 பேருக்கும் போட்டு காமிக்கிறாங்க. அந்த மோதிரம் தான். அப்போ ரஞ்சித் வந்து கலட்ட முயற்சி பண்ணியிருக்கானா, அப்போ இது ரஞ்சித்தோட மோதிரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வந்து கூப்பிட்றாங்க. கல்யாணத்தை கூப்பிட்டோன்னே கல்யாணம் வந்து வராங்க. மோதிரம் எங்கே கல்யாணம், நீ ஒரு மோதிரம் போட்டிருந்தே அது எங்கே அப்படின்னு சொன்னோடனே கல்யாணம் வந்து ஆமையா, ஆனால் அது எங்கே போச்சுன்னு இப்போ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் தான் வந்து அந்த மோதிரத்தை தான் வந்து ஆட்டையே போட்டாங்கல்ல, அந்த மோதிரம் எங்கே போச்சுன்னு கல்யாணத்துக்கு எப்படி தெரியும், தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் வந்து மோதிரம் எங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக்கு. ஆனால் பார்த்தா ரஞ்சித் தான் எடுத்துருக்காங்க. உடனே வந்து ரஞ்சித்தை வந்து சூர்யா சார் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா வந்து ரஞ்சித் வந்து பூனை மாதிரி வரான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டடா.